Good morning students. இப்போ லேத் அண்ட் ட்ரில்லிங் ப்ராக்டிக்கலில் இப்போ ட்ரில்லிங் எக்ஸசைஸ் நம்பர் 3 பண்ண போகிறோம். ட்ரில்லிங் அண்டு கவுண்டர் சிங்கிங். போன கிளாஸில் பார்த்தது ட்ரில்லிங் அண்டு கவுண்டர் போரிங். அந்த கவுண்டர் போரிங் அப்படின்றது அந்த போல்ட்டோட ஹெட் உட்காரதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஹோல் தான் அந்த கவுண்டர் போரிங் அப்படின்றது. சரி, இந்த கவுண்டர் சிங்கிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுலேயே அந்த ஹெட்டு ஸ்க்ரூ ஹெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேப்பராக இருக்கும். ஸ்க்ரூவோட ஹெட் வந்து டேப்பராக இருக்கும். அந்த டேப்பர் ஹெட் உட்காரதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த கவுண்டர் சிங்கின்னு சொல்லி. இந்த பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, டேப்பராக பார்த்தீங்களா, இந்த டேப்பரில் தான் அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டு உட்காரும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த கவுண்டர் சிங்கின்னு சொல்லி சொல்கிறது. இந்த இப்போது நான் பார்ப்போம். இது அதுக்குண்டான ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சில் எந்த ஒரு டைமென்ஷனும் இல்லை. கரெக்டாக பார்த்துங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 2 சின்ன ஹோல் இருக்குது, ரைட் சைடில் ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இப்போ அதுக்குண்டான டைமென்ஷன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 2 சின்ன ஹோல் வந்து 8 mm டயா அண்ட் தென் 12 mm கவுண்டர் சிங்கிங். சரியா? ரைட் சைடில் உள்ள ஒரு ஹோல் வந்து 12 mm டயா 16 mm கவுண்டர் சிங்கிங். சரி, இதோட சென்டர் மார்க் பண்ணுற ஏரியா பாருங்கள், 15 mm தான் ரெண்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் 15 mm தான். ஸோ 15 mm பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு நம்ம அதில் பஞ்ச் அடிச்சுட்டு நம்ம ட்ரில்லிங் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டோட்டல் சைஸ் வந்து 50 mm ஸ்கொயர். திக்னஸ் வந்து 20 mm திக்னஸ். பார்த்துங்க, இப்போது நம்ம அந்த ஸ்கெட்சுக்கு உண்டான மாதிரி நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த எட்ஜிலேருந்து 15 mm, இந்த எட்ஜிலேருந்து 15 mm, மேலேருந்து 15 mm, இதே மாதிரி கீழேருந்து 15 mm கொடுத்து மார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே எட்ஜிலேருந்து 15 mm, இங்கேருந்து 25 mm சென்டர் பாயிண்ட் பண்ணோம்னா இந்த மார்க்கிங் ஓகே ஆயிடுச்சு. இந்த டைமென்ஷனுக்கு உண்டான மார்க்கிங் அப்படியே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பஞ்ச் பண்ணதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ட்ரில்லிங்கை போட்டு அதுக்கடுத்து கவுண்டர் சிங்கிங் போட போகிறோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் 8 mm டயாவில் 2 ட்ரில் ஃபார்ம் பண்ணிட்டோம். ரைட் சைடில் 12 mm டயாவில் ஒரு ட்ரில் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இது ட்ரில் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம கவுண்டர் சிங்கிங் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கவுண்டர் சிங்கிங் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் இப்போ நம்ம பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஒர்க் பீஸை வைஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரேடியல் ட்ரில்லிங் சைஸில். இப்போ கரெக்டாக டூவில் வந்து அந்த ஹோலுக்காக செட் பண்ணுறோம். டூவில் தான் ஹோலுக்காக செட் பண்ணோம். ஹோலில் செட் பண்ண முடியாது. முதல்ல அப்படியே ட்ரில்லிங் மிஷினில் டூவில் அப்படியே நிற்கும். நம்ம கீழே உள்ள டேபிளை மூவ் பண்ணுவோம். இதில் டேபிளை மூவ் பண்ண முடியாது. டூவில் மூவ் பண்ணி தான் நம்ம செட் பண்ணுறோம். கட் பண்ணி உள்ள ப்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். ஒரு 3 mm டெப்த் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 5 mm டெப்த் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கவுண்டர் சிங்கிங் ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஹோலில் வந்து செட் பண்ணுறோம். அடுத்த ஹோலில் கவுண்டர் சிங்கிங் பார்ப்போம். அந்த 12 mm பிட்டை கழட்டிட்டு 16 பிட்டு மாட்ட போகிறோம். ஸோ 30 கழட்டியாச்சு. இப்போ அந்த 16 mm 12 mm கவுண்டர் சிங்கிங் போடுறதுக்காக டூலை செட் பண்ணுறோம். கரெக்டாக செட்டிங் பண்ணணும்.
பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹோல்லையும் நம்ம கவுண்டர் செஞ்சு ஃபார்ம் பண்ணுவோம். அதுங்க 3ஆம் ஹோல்லையும் நம்ம கவுண்டர் சிங்கிங் போட்டு அதை பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நமக்கு தேவையான ட்ரில்லிங் அண்ட் கவுண்டர் சிங்கிங் எக்ஸசைஸை இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இப்போ கவுண்டர் சிங்கிங் ஹோல் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரூவில் வந்து டேப்பராக ஹெட் இருக்கும். அந்த டேப்பர் ஹெட் உள்ள சீட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணக்கூடியதான் இந்த கவுண்டர் சிங்கிங். இந்த பாருங்கள், இதில் பாருங்கள் உள்ளே இருக்கும், வெளில தெரியாது, கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் பாருங்கள், என்ஜஸ்லேயும் நம்ம உள்ள டெப்த் இறங்குற மாதிரி நம்ம கவுண்டர் சிங்கிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுதான் கவுண்டர் சிங்கிங் ஆப்ரேஷன். ஸோ கவுண்டர் சிங்கிங் ஆப்ரேஷன் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ கவுண்டர் சிங்கிங் ஆப்ரேஷன் வந்து டேப்பராக இருக்கும், மேலே வந்து டேப்பராக இறங்கும். கவுண்டர் போரிங் ஆப்ரேஷன் பாருங்கள், சைடில் இருக்குது, டெப்த் இஸ் வெர்டிகலாக டெப்த் இறங்கும். இது கவுண்டர் போரிங் ஆப்ரேஷன். ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பார்த்துங்க. இது டேப்பராக இருக்கும் போரு, இதில் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதுதான் கவுண்டர் சிங்கிங், கவுண்டர் போரிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.